மதீனா மஸ்ஜிது நபவியில் ஒரு நாள் ஒரு நபித்தோழர் அபூ சயீத் முஅல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்நேரத்தில் நபிகளார் அவர்கள் அபூ சயீத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஆனால் அந்த நபித்தோழர் தொழுது கொண்டிருப்பதனால் நபி அவர்களுடைய அழைப்புக்கு அவர் பதில் சொல்லாமல் தொழுகையை முடித்ததற்கு பிறகு நபிகளாரிடத்திலே சென்றார். அப்போது நபிகளார் அவர்கள், நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் ஏன் எனக்கு பதில் சொல்லவில்லை என்று கேட்டபோது அந்த நபித்தோழர் அபூ சயீத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் தொழுது கொண்டிருந்தேன், அதனால் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னபோது நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் உடனே பதில் சொல்லுங்கள், அது உங்கள் மீது கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழருக்கு சொல்லியதற்கு பிறகு ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். அது முக்கியமான ஒரு விடயமாகும். தன் தோழரிடத்திலே கேட்கிறார்கள், என் அருமை தோழரே, அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய மகத்துவம் பொருந்திய ஒரு சூறாவை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அந்த தோழர், எனக்கு அவசியம் அறிவியுங்கள் நபியே நாயகமே என்று கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனுடைய தாய் என்ற சிறப்பு பெயரை பெற்றிருக்கின்ற சூரா அல் ஃபாத்திஹா தான் அல் குர்ஆனில் இருக்கின்ற மகத்துவம் பொருந்திய ஒரு சூறாவாகும். அது உம்முல் குர்ஆன், பரிசுத்தமான அல் குர்ஆனுடைய தாய் என்ற அந்தஸ்தை அது பெற்றிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லியது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயத்தையும் சொன்னார்கள். நீங்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு உங்களுடைய முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு எழுந்து செல்லுங்கள். இது அல் குர்ஆனில் இருக்கின்ற மகத்துவம் பொருந்திய சூறாவாகும். சப்உல் மதானி, அது திரும்ப திரும்ப ஓதுவதற்கு தகுதியான சூறாவாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியது மட்டுமல்ல, யார் ஒருவர் இந்த சூறாவை ஓதிவிட்டு எழுந்து செல்கின்றாரோ அவருக்கு 2 நன்மைகள் உண்டு. ஒன்று, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் அந்த முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்கின்றார். இரண்டாவது, அவர் சூரா ஃபாத்திஹாவை திரும்ப மீண்டும் ஓதியதன் காரணமாக அவர் மீண்டும் அல் குர்ஆனை ஓதுவதற்காக ஆயத்தமாகிவிட்டார் என்ற செய்தியை இது எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக நாம் எங்கு தொழுதாலும், எந்த தொழுகையை தொழுதாலும், இறுதியாக முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் சூரா ஃபாத்திஹாவை நாம் ஓதிவிட்டு எழுந்து செல்வோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நெருக்கமான தோழருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமலாகி இருக்கிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுடைய மேலான அன்பையும் மன்னிப்பையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.